السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, கணிதத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய 11வது இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் தொடர் தலைப்பாக வெற்றியாளர் யார் என்ற தலைப்பு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இன்று மட்டும் அந்த தலைப்பை விட்டுட்டு நாளை மறுநாள் நம்ம தலைப்பு பேசிடுவோம். இன்றைக்கு ஆணவத்தால் அகம்பாவத்தால் அழிந்தவர்கள் என்ற தலைப்பில் நம்ம செய்தி பேச வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த செய்திகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள் தொழுவதான சின்ன பையன் அசைகளை அவனை கண்டித்தேன். அவனை அந்த பள்ளியாசரை பார்த்து மையங்கிரமமாக கிடையாது. அசர் தொழுகையில் ஒரு 10 நிமிஷம் கூட பயன் இருக்காது. அசர் தொழுகையில் 7 நிமிஷம் 8 நிமிஷம் முடிச்சிடுவாங்க. அந்த பையனை கூட ஒரு நாள் இல்லை. நம்ம மட்டும் பார்த்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் லைவில் பேசுகிறேன், கேமரா வச்சு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். இப்போ அடிப்படை மக்கள் பார்ப்பாங்க. அது வேறு எனக்கு ஃபோன் தைரியம் இருக்குது. நம்ம பேசுறது மைக்குள்ளேயே போவோம். அது ஒரு விஷயம். ஃபோனில் பேசுகிறாரு அச்சரத்து. நான் ஃபோனில் போய் நிறைய பேர் பார்க்குறாங்க. அம்மா பையன் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அப்படி எனக்கு தைரியம், எனக்காக பிரச்சனை இல்லை. காத்தடிச்சு போய் கிடையாது பழையாசரில் அங்கே உட்காந்துருக்குறாங்க. பழையாசோட வெளியே விட்டா பிரச்சனை இல்லை. வளாகத்துக்குள்ளே உட்காந்து இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பைக் கிடைக்கிற இடத்துல போய் பார்த்து பேசுகிறாங்க. ஒன்றும் தெரியாது. இங்கே பற்றி என்ன செய்வாங்க பல பேர் யாராவது ஒரு புதுசாக வாங்க ஏரியாக்காரனை தவிர என்னடா பயம் பண்ணி மையம் நடமாக கிடையாது அவர்களும் பேசிட்டு இருக்கிறாரு. 4 பேர் அடுத்து உட்காந்துருக்காங்க. சீட்டு காட்டு போக மாட்டான் என்பதற்காண்டி கொஞ்சம் கண்டிச்சது வேற உள்ளோக்கு எதுவும் கிடையாது. கண்டிச்சோடனே சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே சம்பளத்தை ஃபுல்லாக ஒரு கிளாஸ் போகுது, 2 கிளாஸு இல்லை. ஒரு கோவத்தில் காட்டினாலும் அப்படி வேண்டிய இல்லை. பெரிய சீட்டாங்க கூட அப்படி தான் இருக்குது. 60-20 வயசு சீட்டாங்க கூட. அதனால அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சேர் மனுஷனுக்கு பொடியனா, இவனும் பொடியன், சேர்க்க பொண்ணு பொடியனா, என்னை பற்றி என்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க அச்சரத்தை பற்றி. அதனால என்னமோ குண்டை கம்பரை என்னமோ பயனையும் பேசுகிறான், என்னமோ செய்யலாம். போயிட்டு போகலாம், அவங்க கதை வேணா இருக்கட்டு. அது இருக்கு. இனிமேல் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ கேமரா திருப்பி வைங்க, ஃபேஸ்புக்கை பார்க்கலாம், காணி கொடுப்பான். இவ்வளோ பெரிய கடல் மாதிரி பள்ளியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆம்பளையில் பொம்பளையை நம்ம பார்க்க முடியாது, தலை கட்டி இருக்குது என்று சொன்னால் அப்புறம் யாரும் எதுவும் சொல்லி கண்டிக்கணுமா இல்லையா? அதனால கண்டிக்க வேற பார்க்கணும். அவங்களுக்கு நமக்கு ஏன் ஏசிட்டா ஏன் விஷயம் போயிடலாமோ அதுக்காண்டி நம்ம கண்டிச்சோம். அவனை அது ஒரு தகவல் விஷயத்துக்கு வருவோம். அதனால அவங்க எந்த காலத்துலவும் இல்லை. நன்மை இருக்கிறது கண்டிச்சேன். அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னு கேட்டால் ஆணவத்தால் அழிந்தவர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது. உடனே தெரிஞ்ச ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு பிறகு தெரியும். இன்றைக்கு ஈரானில் கூடிய ஒரு பெரிய ஒரு அவுளியா மாதிரி உள்ளவர். அவர் அவுளியானா அல்லாவோடு தீர்மானிக்கப்பட்ட அவுளியாவை சொல்லலை, ஒரு நல்ல ஒரு ஆணி. அந்த ஆயத்துல்லா கமேனி என்பக்கூடியவர் நல்ல ஒரு அறிஞராக இருக்கிறார். ஈரானின் அதிபர், ஈரானின் சக்கரவர்த்தி, அமெரிக்காவில் உள்ள எல்லா கேடுகட்டவனும் இஸ்லாமிய எதிரிகளும் இஸ்ரேலின் எதிரி நெதன்யாகு என்பவன். அவனுக்கு மேலே உள்ளவன் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர். என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு போர் வழக்கம் 6 மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாத காலங்களாக போர் கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டு அடிச்சு ஈரான் அடிச்சுட்டாங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நெருப்பு மலை. ஈரான் சொல்ல விடுவானா? ஈரான் வச்சுக்கூடிய ஆயுதத்தை வெளியே விட்டான்னு வைங்க, உலகமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ், அணுகுண்டுகள் வச்சிருக்காங்க ஈரான். இந்த மாதிரி சைத்தான்கள் என்ன செய்யறாங்க? நோம்பு நேரத்துலையும் கடவுள் இஸ்லாமியர்கள் அடிப்போம், நோம்பு நேரத்துலையும் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுப்போம். நம்ம சமுதாயம் பார்க்குறீங்கல்ல, கேரளா ஸ்டோரி 2 சைத்தாங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாம் கேரளாவில் இந்தியாவோட சைத்தாங்க அப்படி நோம்பு நேரத்தில் கேரளா ஸ்டோரி முஸ்லீம்களை கலவரவாதிய எதிர்த்து இந்து பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் லவ்ங்கிற பேரில் காதலிச்சு கல்பொழிச்சு நாசமாக்குற மாதிரியெல்லாம் ஒரு கேடு கட்ட படத்தை எடுத்து முஸ்லீம் வந்திருக்காங்க. எல்லா சைத்தான்களும் முஸ்லீம் கிட்ட தான் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்படி பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஈரானில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அப்படி நெருப்பு மலைகள் ஈரான் அடிக்கிற ஈரான் போன அவன் வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிற அடியில் ஜட்டியை உருவிட்டு நெதன்யாகு ஓடுவான்.
ட்ரம்பும் வருவான். அந்த அளவுக்கு அந்த ஒரு வெப்பன்ஸ் என்ன செய்யலாம் வந்து படுவார்கள் என்று சொன்னால் அவன் நோக்கி நபிகள் நாயகத்துடைய சித்தாந்தம் என்ன? யுத்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுத்த இஸ்லாமிய யுத்தமாக இருந்தால் பத்ர் நடந்தது, உஹது நடந்தது, ஹந்தக் நடந்தது, எவ்வளவோ இஸ்லாமிய போர்கள் நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? போரில் சிறுவர்களை கொள்ளக்கூடாது, பொது பங்க விளைவுகளாக அந்த இதுகளை என்ன செய்ய, சொத்துக்களை, அரசாங்க சொத்துக்களை பங்க விளைவிக்கக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, போர்லே தனியாக ஒதுக்கிட்டான். சண்டைக்கு வராமல் அவனை அடிக்கக்கூடாது, ஏதோ ஆயுதம் தாங்கி வரலான்னு அவனை மட்டும் அடிக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நெறிகளை கற்றுத்தந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சித்தான முறையில் அப்படி இருக்கிறது. இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னு கேட்டால், ட்ரம்பு ஷைத்தான தூண்டுதல் இஸ்ரேல் வந்து என்ன செய்யலாம், அந்த ட்ரம்பில் இஸ்ரேல் என்ன செய்யறான்னு கேட்டால், அமெரிக்காவுடைய ஒரு கள்ள குழந்தை இஸ்ரேல். இவன் இது நாடு கிடையாது, அமெரிக்காவுடைய தளவாட ஆயுத தளவாடங்களை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் இஸ்ரேல். அந்த மாதிரி வந்துக்கிட்டு பலஸ்தீன மக்கள்கிட்ட சுரண்டி எடுத்து களவாணிகள் இஸ்ரேல். இவன் என்ன செஞ்சிருக்காங்க, அவன் பாலஸ்தீன மக்களே குடும்பம் செஞ்சு அங்கே அடிச்சு முதியோர்களை சிறுவர்களை பார்த்து கொண்டு போட்டு காலையினா லட்சக்கணக்கான சிறுவர்களை கொண்டு போச்சான் யார்? இஸ்ரேல். அதே வந்து இப்போ ஈரானில் பள்ளிக்கூடத்தில் அடிச்சிருக்கிறான். தொடக்கப்பள்ளியில் துவக்கப்பள்ளிங்கிறவங்கள ஒரு 5வது 8வது வரைக்கும் உள்ள அந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த இதுக்குள்ளே போய் எல்லாமே இதில் சொல்கிறாங்க, செய்தி உளவாளிகள் செய்தி சொல்லக்கூடிய செய்தி தொடர்புல எல்லா திருட்டு பேரும் போய்தான் சொல்கிறாங்க. எல்லா திருட்டு பேரும் 40-50 பேர் ஈரானில் அடிச்சுட்டா பள்ளியாசரித்து அது அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் குண்டு போட்டு ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போட்டதால ஒரு 40-50 முட்டா ஐபிஎல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் 40-50 படிக்க எல்லாம் போய் திமுக பிடிச்சாங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கொண்டு குடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் அடிக்கிற அடியில் சொல்லிட்டாரு ஆயத்துல்லா கமேனி, நான் வந்துக்கிட்டு பொறுமையாக இருந்து இவன் குண்டு போட்ட உடனே இப்போ எதிர்த்தாக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாரு, இப்போ பயங்கர வெப்பன்ஸ் இருக்குது. இந்த சத்யராஜில் ஒரு ஆள் வந்து தமிழ் குரலில் வந்து பேசுவார். அவரெல்லாம் சொல்லி பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லுவாங்க, ஈரானுக்கு தேவையில்லாம் அவங்க போயிட்டாங்க, ஈரானில் வந்து முடிச்சு எடுத்துருவான், அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்கான். அந்த மாதிரி அமெரிக்கா அமெரிக்க சரவு தான் அழிவு காலம் வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு உதவி சொல்லுவோம், நம்ம அந்த அங்கே போர் நடந்துட்டு இருக்குது, நம்ம அந்த பொங்கலில் தீபாவளி வெடி வெடிப்பாங்க, அது நமக்கு பிடிக்காது. என்ன அவங்க சமுதாய நம்பிக்கை, அவங்க சமுதாயத்து நம்பிக்கை. நம்ம இஸ்லாமியர்களுக்கு நல்ல நடுநிலையாளர்களுக்கெல்லாம் அந்த இதய நோயாளிகளுக்கு பாதிப்பாக இருக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்பாக இருக்கும், சிறுவர்கள் முதியவர்களுக்கு நம்ம கூடாதுன்றோம். நம்ம பெருநாளே வெடிக்கூடாது, நம்ம நோவு பெருநாள் அச்சு பெருநாள் வெடிச்சாலும் சீக்கிரம் முட்டா நாசமாக போவோம், ஏன்னா வெடி திட்டுவோம். ஒரு வீட்டு வாசலில் போய் குண்டு வச்சுட்டு இது பட்டாசு குண்டு வச்சுட்டே வைங்க, நாட்டு பட்டாசு விடுவாங்க, வெள்ளக்கு மாற்றிட்டு வருவாங்க, பேரில் வருவாங்க, எங்கள் வீட்டு வாசலையே வச்சாங்க. அப்படி ஒரு தீபாவளி பொங்கல் பெருநாளைக்கு வெடி வச்சாலையோ திட்டுறோம், மனசால திட்டுறோம், வாங்கிட்டு திட்டுறோம், சண்டைக்கு போகிறோம். அதோட துரோகிகளா இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து அங்கே அடிக்கிற அடி அப்படியே பாவம், அந்த அதிர்ச்சியிலே பழம் செத்து போயிடுவான். ஈரான் திருப்பி அடிக்கிறான், ஈரான் அடிக்கிற அடியில் அங்கே செத்து போயிடுவான். கோலப்பயிர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இது விடுறாங்க வந்துக்கிட்டு, நீங்கள் வந்துக்கிட்டு ஈரானில் இல்லை அமெரிக்கா இஸ்ரேலில் நீங்கள் எல்லாம் பிள்ளைய போயிடலாம், அவங்க எல்லாம் பார்த்து எல்லா சீட்டான 13 போயிட்டான். 13 கோழைகள் புறம்புகிட்டு ஓடுவது. அந்த ட்ரம்ப் அவங்க 13 போயிடுறாங்க, மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராதுங்கிறாங்க. எல்லாருக்கும் கட்டுப்பாடு போட்டாங்க. அடிக்கிறான் யாரு? ஈரான் அடிக்கிறான், இப்போ இவன் அடிக்கிறான். போகிற போக்குறது சீட்டாங்கள் தான் என்பதை பார்க்க முடிகிறது. சிறுவர்கள் முதியவர்கள் அப்படி அடிக்கிறான். நம்ம ஒரு பெருநாளைக்கு ஒரு நாள் என்ன வெடி விட்டாலே நம்ம கண்டிக்கிறோம், அதை தாங்க முடியல. ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு வெடி விட்டாலே நம்ம திட்டுறோம், மனசுக்குள்ள எதிர்க்க முடியாட்டி கூட ஏன் அவங்க நம்பிக்கை, அதை போக சொல்லலை, அவங்க எப்படி போயிட்டு போகிறாங்க. அது கூட நம்மளால் நோயாளிகளுக்கு பொறுத்த முடியலை என்று சொன்னால், நடுநிலையாளர்களுக்கு என்று சொன்னால் அதை உலக போகிறமாக கொண்டு வர்றாங்க. அப்படி அடிச்சு அங்கங்கே வெடி வெடிச்சு கொண்டு வெடி இல்லை, அணு ஆயுதங்கள் ட்ரோன் மூலமாக ஈரான் அடிக்கிறான். அதுபோல ராக்கெட்டுகள் மூலமா ராசன ராக்கெட்டுகள் மூலமா அடிச்சு சவுதி நாட்டு கத்தார் சவுதி எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குதோ அவங்களுடைய இராணுவ தளங்கள் அம்புட்டையும் ஈரான் அடிக்கிறான். சவுதி நாய் சவுதிக்கு அடிக்கும் பொழுது யாரை கண்டிக்கணுமோ, கத்தார் அடிச்சுக்கலாம், சவுதிய ஜோர்டான் எங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அமெரிக்கா ஒப்பந்தமே வச்சுக்குவாங்க. நாங்கள் இராணுவ தளங்கள் நீங்கள் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த இராணுவ தளத்தையெல்லாம் ஈரான் அடிக்கிறான். ஈரானை விடுவானா, அவன் சும்மா போனால் போயிடுவான்.
ஈரான் அடித்து மக்களை காலி பண்ணுவேன்னு சொன்னா என்ன இருக்கும்? உலக போருக்கு அந்த மாதிரி வந்து ஈரான் திருப்பி அடிக்கிறான். கண்டிக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன செய்யலாம் செய்தான் அப்படின்னு கேட்டா, இந்த செய்தான் வந்துக்கிட்டு செய்தான் யாரை கண்டிக்கிறான்? ஈரானை கண்டிக்கிறாங்க. இந்த செய்தான் அவன் வந்து விபச்சாரம், பொம்பளை வேலை, திருட்டு, ஆபாச படம் எல்லா செய்தானே கொண்டு வந்துட்டான். உயர்ந்த சவுதி அரேபியாவில் வந்து செய்தான் இருக்கிறாங்க. இப்போ அதிபராக இருக்கக்கூடிய செய்தான் சவுதி மன்னர் அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் எல்லா வேலையும் கொண்டு வந்துட்டான் உலகத்தை. அந்த மாதிரி கண்ணுக்கு பட்டாலும் கைகால எடுப்பான். கலமாண்டா விபச்சாரம் பண்ணலாம், சும்மா தெரியாம பிடிப்படாம செஞ்சா விட்டுருவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய அந்த நாட்டில் ரசூலா பிறந்த நாட்டில் சைத்தானுடைய ஆட்சி மிகுந்து விட்டது. சைத்தான்களுடைய ஆட்சி அவன் சல்மான் இருக்கிறான், அவன் தானே இதாக இருக்கிற அதிபர், சவுதி அரேபியா மன்னராக இருக்கிறான். அவன் அந்த சைத்தானோ யாரை கண்டிக்கிறான்? ஈரான. ரசூலா சொன்ன ஈரானை நீங்க போர் கொடுக்காதீங்க. நான் சொல்ல உடனே அவனை சொல்லு, குழந்தைகள் அடிச்சு, முதியவர்கள் அடிச்சு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிக்கக்கூடிய யார சொல்லணும்? நீ வந்துக்கிட்டு அமெரிக்கா அவனை கண்டிக்கணும், இஸ்ரேலை கண்டிக்கணும், அதை விட்டுட்டு சவுதி அரேபியா நான் என்ன செய்யறான்னு கேட்டா ஈரான் நீங்க வந்துக்கிட்டு நீங்க அடங்கி போகணும் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. சிந்தித்து பாருங்க, அழிவு நிச்சயம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து வைங்க தவிடுபடி ஆகிடுவாங்க. இஸ்லாமிய நாடுகள் வந்து 100க்கு மேல இருக்குது. மொத்த உலக நாடுகள் 300 நாடுகள் எதையாவது வச்சிருக்காங்க. உலக நாடுகள் துல்லியமா சொல்லலாம். அந்த நாட்டில் பாதி நாடு முஸ்லீம் நாடு. இந்த பாதி நாடுகள் சேர்ந்து அடிச்சாங்க வைங்க, அவ்வளவுதான். கொண்டாட்டி அவனை போட்டு ஓடிடுவாங்க. அந்த இஸ்ரேல் அதிபர் தற்கொலை பண்ணிக்கலாம். தீக்குடிச்சு எவ்வளவு சாவலாம் இல்லையா? மக்களுக்கு துன்பம் கொடுத்த எல்லா அரசியல் இந்தியாவிலிருந்து எல்லா நாட்டிலையும் உலக நாடுகள்ல எல்லாம் தூக்குப்பட்டு சாவலாம். மறைமுகம் எப்படி செத்தான தெரியலாங்கிறான். ரெக்கார்ட்ல ஜெயிலில் அடைச்சா ஜெயிலில் செத்து போயிடலாம் கசத்தை குடிச்சு. இப்படிலாம் பார்க்கலாம். மக்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் அல்லாவும் தண்டிப்பான், அல்லாவும் பிடிப்பான். இன்னும் பொறுத்து சாரம்பிக்கிற சரி அல்லாஹ் என்னுடைய பிடி கடும் பிடி நான் தண்டிப்பேன். அல்லாஹ் பிடிக்கிறது வேற. தெய்வம் அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும். உண்மை தானே? அரசாங்கம் அன்றைக்கு அப்படியே விசாரிப்பான், ஜெயிலில் போட்டுருவான், தூக்கு கொடுத்துருவான், எதாவது செஞ்சிருவான். தெய்வம் நின்று கேட்கு. தெய்வம் அல்ல, சாமி. அவன் நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை அல்ல. அல்ல என்ன செய்வான்? அநியாயம் பண்ணு, அக்கிரமம் பண்ணு, விபச்சாரம் பண்ணு, பட்டி வாங்கு, பொய் சொல்லு, கோல் சொல்லு, எல்லாம் ஜெயிக்கிறத ஒரு பிடிப்பான். அதோட முடிச்சாங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டு மக்களை துரோகம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலத்துல சஹாபாக்கிட்ட முஸ்லீம்களோட எண்ணிக்கை பெருகிடும். 6 முறை இஸ்லாமிய ஆட்சியை வச்சுமாங்க, இஸ்லாமிய ஆட்சியே இருப்பான். ஆனா அவருக்குள்ள வகுனு, போராமை, விஷம் உணர்வு, அந்த மாதிரி கும்புட ஆசை, கும்புடைய மேயனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த மாதிரி காசு போன தங்க நகையை சேர்க்கிற உலக ஆசைகள் வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம்களை அடிக்கணும் வருவான், பெல்ட்டைகளை அடிப்பாங்க, முஸ்லீம்களை அடி வாங்குவீர்கள். சஹாபாக்கிட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த மாதிரி காலத்தை முன்னறிவிப்பு செய்யுங்கள் நபிகள் நாயகமே. அப்ப நாங்கள் குறைவா இருப்போமா அதிகமா இருப்போமா? மக்கள் நீங்க தான் பெருகி இருப்பீங்க, நீங்க தான் உலக நிலையில சரிபாதியில முக்காபாதமா இருப்பீர்கள். ஆனால் உங்களோட ஒற்றுமை இருக்காது, உங்களை அடிப்பான். எல்லா நாட்டிலையும் காரணம் அடிப்பான். ஈத கிறிஸ்தவன், இந்தியாவோட இந்துத்துவ பயங்கரவாத சங்கிகள் எல்லா காரணம் அடிவாங்குவீர்கள். ஒற்றுமை இருக்காது. எல்லா சைத்தான்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அடிப்பானவன் அடி வாங்குறான இல்லையா? அப்படி பார்க்கிறோம். சொல்ல பதில் அந்த மாதிரி கெட்ட எண்ணம் நம்ம அப்படி போன ஒரே ஒரு காரணத்தினால் ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை, நபிகள் நாயகத்தின் நம்பிக்கை இல்லை, கள்ள தொழுவை, கள்ள நோம்பு, கள்ள வேடம், ரமலான் அல்லாஹ்ங்கிறது. ரமலான் போட்ட அல்லாவா எங்கடா அண்ணாண்டு போயிடலாம். இந்த வேஷமா அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? நம்மளே கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னு. அல்லாஹ்க்கு என்ன? நம்மளே ஒரு நாள் 2 நாள் சைத்தான் மாறியா வராங்களே, நம்ம நடக்குது. நமக்கு சலசலப்பை வச்சு பல விஷயங்களை வச்சு அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது வானங்கள் பூமியை படத்தை ஏவது தெரியாதா? அந்த மாதிரி வந்துட்டு இறைவனுக்கு தெரியும், நல்லா விட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி உலக போர் வந்து போல் தெரியுது, அந்த அளவுக்கு செய்யறாங்க. அந்த மாதிரி இஸ்ரேல், சவுதி, கட்டார், பஹ்ரைன், எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் இவன் உருவானா அந்த மாதிரி அவங்களுடைய ராணுவத்தலங்கள் உள்ள இஸ்ரேல்ல, சவுதியில, கத்தார்ல, பஹ்ரைன்ல, எமிரேட்ஸ் அரபு பிரதேசங்கள் போதும் ஈரான் அடிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கணும்னு சொன்னா அப்ப பார்க்க அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கிற முஸ்லீம்கள் பெற்றிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய இறையச்சம் இல்லை, பயம் இல்லை, அதனால அடிவாங்க. அதனால இந்த எல்லா சைத்தா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து முடியுமா முடியாதா? எல்லா சைத்தானும் செய்யலாம் ஓடி போய் பாய்ப்பு போட்டு ஒற்றுமை மாட்டாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் ஒற்றுமை ஆகவே மாட்டார்கள். எல்லாம் ஒற்றுமை குரான்ல அதிகாரமாக முன்னோக்கி செஞ்சுட்டாங்க. பொருளாசை, பண ஆசை, பெண்ணாசை
இதெல்லாம் ஓடிக்கிறீர்கள். அந்த மாதிரி வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாத்திர வல் கனாத்திர. அல்லாஹ் ரசூல் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன் வல் கனாத்திரி. ரெண்டாவது சொல்லலாம், குதிரை பெண்கள் ஆண் மக்கள் குதிரைகள்லாம் நேசிக்கிறீர்கள், விளை நிலங்களை நேசிக்கிறீர்கள் சொல்லி அல்லாஹ் இந்தஹு ஹுஸ்னுல் மஹாப், இந்த தங்கான வயர பொம்புனை இதெல்லாம் இதை விட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இந்த ஹுஸ்னுல் மஹாப் சொர்க்கம் இருக்கிறது, உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா அதை விரும்பணும்ல, அதை விரும்ப மாட்டான். காசு பொம்பளை இதை ஆட்சி அதிகாரம் ஒரு பதவி அப்படி போறாங்க உள்ளவரைய. அந்த மாதிரி செய்தாங்க ஒரே காரணத்தினால் முஸ்லீம்கள் அப்பாவி மக்கள் சாபத்தை தர்றாங்க. யூத கிறிஸ்தவர்கள், இந்துத்துவ சங்கிகள், முஸ்லீம்கள் எங்கேயெல்லாம் வேட்டையாடுறாங்க அங்கேயெல்லாம் கத்தார். நீங்க அது போல இது நேசம் நினைச்சுக்காதீங்க. இவருடைய ஆத்திரங்கள் நீங்க கப்பலாம் நுறுக்கி எடுத்துரும். ஈரான்ல உள்ள அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள். அதனால பார்க்குவோம், எல்லாம் குரான் சொல்றான், இந்த போர்க்கால நெறிமுறை கடைபிடிக்க மாட்டான், யூத கிறிஸ்தவ போயிடுவேன். அந்த மாதிரி வந்துக்கிட்டு சின்ன பிள்ளை, குழந்தைகள், முதியவர்கள் எல்லாத்தையும் அடிக்கலாம். நீங்க எல்லாம் உங்களை அல்லாஹ் காப்பாத்தானே. இந்தியாவோட போர் வச்சு அப்ப தெரியும். நீ போர் ஒரே ஒரு ராக்கெட் விட்டாலே அம்பது இல்லை பலகீனமான உள்ளாங்க 80% போட்டாங்க அம்பது பேரும். அப்படி வந்து பலகீனம் எல்லாமே சோறுல கலப்படம், எல்லா உணவுகளையும் கலப்படம், இதய பலயம், இதயம் பலகீனமான இதயமா இருக்கிறது. ஒரு ராக்கெட் உலகம் இந்தியா வச்சாங்க வைங்க, அம்பது பேர் வாய்ப்பு வந்துடும், போய் சேர்ந்தோம். அந்த மக்கள் அந்த போர்லையே பலஸ்தீன் மக்கள், ஈரான் மக்கள், ஈரான் ஒரு சிங்கம் வீரம் கொண்ட ஆயத்துல்லா கமேனி அதிபர் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடைய ஆயுதங்களை இறக்கி இப்படி பார்க்கணும்னு சொன்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு வானவேடிக்கை, சாதாரண வானவேடிக்கையை பெருநாள் நேரங்களில், சீசன் நேரங்களில் அந்த மாதிரி விடுவான். டெய்லி விட மாட்டேன் இந்த சமுதாயத்தினை. ஒரு நாள் 2 நாள் உங்களை அதாப்ப தாங்க முடியாது என்று சொன்னால் நம்ம சமுதாயத்தை பெருநாள் விடுவாங்க இல்லை, மார்க்கம் தெரியாம, இஸ்லாம் தெரியாம, அதையே தாங்க முடியாம காலை போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டு கதவை போட்டுறீங்க, உள்ள புகை வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு பல ஏற்பாடுகள் பண்றீங்கன்னா அது அங்க அப்படி அனல் பறக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இந்த கேடு கட்டவரை அல்லாஹ் அழித்தே தீர்வான், மாற்றத்திற்கு இல்லை. குர்ஆன் போதிக்கிறது இறுதியாக வசனம் 14:42 அல்லாஹ் சொன்னா, வலா யஹ்ஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமுரு ஸாலிமூன இன்னமா யுஅஹிருஹும் லியௌமி தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அநீதி இழைத்தோர் செய்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் என்று நபி எண்ணி விடாதீர்கள். பார்வைகள் நிலைக்குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காகவே அவர்களை எல்லாம் தாமதப்படுத்துகிறான். இவன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், எந்த அதிகாரம் இருக்குது, நான் தான் மன்னர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் பிரதமர்னு சொல்லி போற கொடுக்கிற அயோக்கியர்களா, கேடு கட்டவங்களா, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, பலம் இருக்குது, ராணுவம் இருக்குது, மிலிட்டரி இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு அயோக்கியர்களா நீங்க உலகத்தில் ஆடுறீங்க. அப்பாவி மக்கள் பாவம் ஏங்குறான். அவன்கிட்ட பொதுமக்கள் போலீஸ் இருக்குதா, துப்பாக்கி இருக்குதா, வீரங்க இருக்குதா, ராணுவம் இருக்குதா, அவங்க எதிர்ப்புள்ள ஆட்சி நம்ம ஆட்சியை பிடிக்க ஒன்றும் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட நம்ம என்ன திட்டுவோம், அசபிப்போம், நாசமா போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம மனிதர்கள் நம்ம செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அநீதி இழைத்தோர் செய்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் என்று முகமது எண்ணியும் காத்திய ஒரு பார்வையில் நிலைக்குத்தி இருக்குமே, மறுமை நாள், விசாரணை நாள், நரகத்துக்கு போவான கெட்டவன், நல்லோர் சொத்துக்கு போவார்களே, அந்த ஒரு நாளுக்காக தான் இந்த பொறுக்கிகளுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நேரங்காலம் வரும்போது இவர்களை எல்லாம் என்ன செய்வான், அடியோடு அழிப்பான். ஃபிரௌனை அழித்தான், ஹாமானை அழித்தான், அபூஜஹல், உத்பா, ஷைபாவை அழித்தான். எவ்வளவோ நபிமார்கள் தொல்லை கொடுத்த எவ்வளவோ அநியாயக்காரர்கள் அழியப்பட்டது போன்று இவர்களும் அழியப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் கெட்ட ஆட்சியாளர்கள் என்பதை உணர்ந்து நம்ம எல்லா கொள்கைகளையுமே எல்லா முஸ்லீம்களுடைய வேலை என்ன, இறைவா பன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின், இறைமறுப்பாளர்களான காஃபிர்களுக்கு மத்தியில், இறைமறுப்பாளர்களுக்கு மத்தியில் உதவி செய். இறைவா ஈரானை வளப்படுத்துவாய். எப்படி யோசனை எல்லாம் இந்த ஈரானை வளப்படுத்துவாயாக. சூழ்ச்சியாளர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன். இந்த அயோக்கியர்கள் அதிகாரத்தை, ஆட்சியை கையெழுத்துக் கொண்டு முஸ்லீம்கள் தள்ளுபடியாக்கி வேணும் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்சியாளர்களை தள்ளுபடியாக்கி அவர்களின் கட்டுப்பிடியை இருப்பாயாக. அவங்க 50 பேர் கேவலப்படி சாவடிப்பாயாக. அதுவா செய்யும் ஈரானை வெளிப்படுத்துவாயாக என்று சொல்லி ஈரானுடைய மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்வோம் என்று சொல்லி இன்றைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.